Hello my dear students, 12th standard 2024-25 batch oda government public chemistry examination 21/3/2025 அன்னைக்கு தான் நடக்க போகுது. இப்போ chemistry exam சொல்றப்ப computer science math students appear ஆவீங்க, biology maths group students appear ஆவீங்க, pure science group students appear ஆவீங்க. முக்கியமாக maths group students பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 14/3/2025 அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இதோடு உங்களுக்கு 21st தான் அடுத்த எக்ஸாம் விச் இஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஆனால் இந்த பயோமேத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் பாட்டனி எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் 18th அன்னைக்கு இருக்குது. 18th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வருவீங்க. அதில் ஒரு அரை நாள் இருக்கும் 19-20. ஸோ 2 நாள் தான் பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் பயோமேத் ஸ்டூடெண்ட்ஸும் கெமிஸ்ட்ரியை படிக்க வேண்டியதாக இருக்கும். மேத்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஜாக்பாட் மாதிரி 6.5 நாள் லீவு கிடச்சிருக்கு. உங்களுக்கு கடைசி எக்ஸாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம், அதுக்கு ஒரு 3.5 நாள் லீவ் இருக்கும். நீங்கள் இதிலேருந்து கூட இந்த லீவ்லேருந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அ டேவோ 1 டேவோ டிபெண்டிங் அப்பான் யோர் ரிக்குயர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மேத்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 6.5 நாள் லீவில் கெமிஸ்ட்ரியை எப்படி கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 14ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் லெசன் 1 தரவாக படிச்சிருங்க. இப்போது உங்களில் பார்த்தீங்கன்னா சென்டம் வாங்கணுன்ற எய்மோடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறவங்க ஒரு 80% மார்க்ஸ் எடுக்கலாம், நான் அதோட வெளியில் வந்தால் கூட போதும்னு நினைப்பீங்க. பட் மேத்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 6.5 நாள் லீவ் இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாக நிறுத்தி ஒரு நாளைக்கு இத்தனை லெசன் அப்படின்றத பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த லீவை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா 90%க்கு மேலே மார்க் எடுக்க முடியும். கொஸ்டின் டஃப்பாக வந்தால் கூட நல்ல இன் அண்ட் அவுட் நல்ல தரவாக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களால் நிறைய சென்டம்ஸை கொடுக்க முடியும். இப்போ 14th அதாவது இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் நைட்குள்ளே ஒரு லெசன் படித்தா போதும் அப்படின்றக்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படிக்கிறதுக்காக ஃபஸ்ட் லெசனே நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு லெசனை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் படிங்க. முதல்ல புக் பேக் கொஷின்ஸை படிச்சிருங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குள்ள அந்த கொஷின்ஸையும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அப்படின்னு கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சிருங்க. இந்த சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொஷின்ஸ் படிக்கிறப்ப எக்ஸாமில் புக்கில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புக்கில் ஒரு கொஷினோட ஆப்ஷன் டி ஆப்ஷன் இருந்தால் அதை எக்ஸாமில் பி ஆப்ஷனாவோ ஏ ஆப்ஷனாவோ மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்மூடித்தனமாக படிக்காதீங்க. இன்ன கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத கான்ஷியஸாக படிங்க. அடுத்தது புக்குக்குள்ளே போயிடுங்க. புக்கில் வெளியில் இருக்கிறத எக்ஸசைஸில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறீங்க. இப்போ புக்குக்குள்ளே போயிடுறீங்க. புக்குக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதுவரைக்கும் ஹாஃப் இயர்லிக்கு, ரிவிஷன் எக்ஸாமுக்கு, குவார்ட்டர்லிக்கு, மந்த்லி டெஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஏற்கனவே படித்த கொஷின்ஸை திரும்ப ஒரு தடவை தரவாக படிக்கிறீங்க. இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு படிக்காதீங்க. காரணம், நம்ம டெப்த்தாக படிக்காமல் விட்டுருவோம். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். அதனால் ஏற்கனவே படித்த கொஷினை தான் படிக்க போகிறீங்க. ஆனால் படிக்கிறப்ப இப்போ தான் முதல் தடவையாக படிக்க போகிறன்ற அளவுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். அடுத்தது அந்த லெசனில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே ஏதாவது யூடியூப் பார்த்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த கொஷின்ஸை படிச்சிருங்க. அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஆர் எனி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் அதில் இருக்கும். அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் தான். அந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருங்க. இப்போது ஒரு லெசன் அப்படிங்கிறப்ப இப்படி தான் உங்களோட அப்ரோச் இருக்கணும். முதல்ல புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ், அப்புறம் ப்ரீஃப்லி அந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் புக் அந்த லெசனுக்கு உள்ளே ஆல்ரெடி ஸ்டடிட் கொஷின்ஸு
ஏற்கனவே நீங்கள் படித்ததை தரவு பண்ணிடணும். அப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு மார்க் பண்ணி வச்சுருக்கிறத படிங்க. இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ், அதையும் படித்து முடிச்சிடுங்க. இப்போ ஓவராலாக அந்த ஒரு லெசனை பாருங்கள், கண்டிப்பாக 80 to 90% ஆஃப் த கண்டென்ட்டை நீங்கள் படித்து முடிச்சு இருப்பீங்க. அப்போது ஓவராலாக அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிக்காத மாதிரியோ அல்லது இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணுன்ற மாதிரியோ ரிவைஸ் பண்ணணுங்கிற மாதிரியோ ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதையுமே தரவு பண்ணி பொறுமையாக முடிங்க, தரவாக முடிங்க, இன்டெப்த்தாக முடிங்க, நல்லா எழுதி பாருங்கள். ஏன்னா நமக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்குது, ஒரு மார்க்கை கூட நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்டெப்த்தாக தரவு பண்ணுங்கள். முடிச்சுட்டு இன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஷின் பேப்பர், அது எந்த கொஷின் பேப்பராக இருக்கலாம், ஃபுல் போர்ஷன் கொஷின் பேப்பர், அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், ரிவிஷன் எக்ஸாமினேஷன், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் அல்லது பிடிஏ கொஷின் பேப்பர், எது வேணால் இருக்கலாம். ஒரே ஒரு கொஷின் பேப்பரை, ஏன்னா 15 லெசன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். அப்போ நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி தரவாக எழுதி பார்த்து படிங்க. ஸோ இதுதான் நீங்கள் இன்னைய தினத்துக்கு பண்ண போகிறது. இன்கேஸ் நீங்கள் இந்த லெசனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு லெசன் நீங்கள் ரொம்ப படிக்காமல் இருக்கிறீங்க, இதை கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற லெசனை கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். இட் இஸ் அப் டு யுவர் சாய்ஸ். பிகாஸ் இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எதை படிக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த லெசனை எடுத்து வச்சு கூட நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இன்னைய தினம் முடிஞ்ச பிறகு நம்ம கையில் முழுசாக 6 நாள் இருக்குது. இதில் திரும்ப சொல்கிற ஒரு நாள் நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். பட் கொஞ்சம் நீங்கள் படிக்கிறத ஒரு நாள்லேயும் அதிகப்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு 3 லெசன் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அண்டு இன் அடிஷன் டு தட் 2 ஃபுல் போர்ஷன் கொஷின் பேப்பர், எனி கொஷின் பேப்பர். இப்போது 15th அன்னைக்கு நான் ஃபிசிக்கலில் 1, இன்ஆர்கானிக்கில் 1, ஆர்கானிக்கில் 1, இந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, ஆர்கானிக்கில் ஆரம்பிங்க. நீங்கள் இது வரைக்கும் ஆர்கானிக் படிக்கலைன்னா இந்த லெசனை எடுத்துகிட்டு புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு முதல்ல புக் பேக்கு இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் இல்லையோ இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கொஷின்லாம் படிச்சிருக்கீங்க, பட் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஆல்ரெடி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படிங்கிற கொஷின்ஸை கண்டிப்பாக முதல்ல தரவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் புக் பேக்குக்கு வாங்க, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு போங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ்க்கு போங்க. டிஜெக்டாக ஆகாதீங்க. அந்த மாதிரி தான் ஒரு லெசனையும் ஒரு டேலையும் நீங்கள் படிக்கிற உங்களோட அப்ரோச் இருந்தால் உங்களுக்கு அது ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும். இப்போ காலையில் யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள், இந்த பாடத்தை படிங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6, யூனிட் 2, இது 3மே வேணால் நீங்கள் சரியாக ஆர்கானிக் படிக்கலைன்னா இது உங்களுக்கு பெரிய பாடமாக தெரியும். மற்றபடி இதெல்லாம் எதையுமே விடாதீங்க, இது 2மே ஈஸியான சாப்டர். அப்போ இந்த ஒரு நாளில் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த லெசனுக்கு யூனிட் 11க்கு கொஞ்சம் அதிகமாக டைம் கொடுத்துட்டு இந்த 2 லெசனுக்கு கொஞ்சமாக டைம் கொடுக்கலாம். ஒன்று கூட விடாதீங்க, புக் பேக் விடாதீங்க, மல்டிபிள் சாய்ஸ் விடாதீங்க, இன்டர்னல் விடாதீங்க, டெரிவேஷன் விடாதீங்க, ப்ராப்ளம்ஸ் விடாதீங்க, டயக்ராம்ஸ் விடாதீங்க, யூசஸ் விடாதீங்க, எதுவும் விடாதீங்க. தரவாக படிங்க. கூட நம்ம என்ன படிக்கணும்னா கம்பல்சரி 2 ஃபுல் போர்ஷன் கொஷின் பேப்பர், கூட 2 கொஷின் பேப்பரை படிங்க. அந்த கொஷின் பேப்பரில் சாய்ஸ் விடாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிலனாலும் எந்த லெசன் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி படிங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் டே 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லெசனை முடித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். 2 கொஷின் பேப்பரை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது 16/3/2025 சண்டே, அகெயின் 3 லெசன்ஸ் 2 கொஷின் பேப்பர்ஸ். சாட்டர்டே அன்னைக்கு 11th லெசன், அதனால் இதில் 12th லெசன், 7th லெசன், 3rd லெசன், அப்படியே அதுக்கு நெக்ஸ்ட் லெசன். இந்த லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2ல் நிறைய ஈக்குவேஷன் பேஸ்டாக இருக்கும். இந்த லெசன் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக இருக்கும்.
ஸோ எடுத்த உடனே லெசனோட பிகினிங்லேருந்து போகாமல் அதில் நீங்கள் ஏற்கனவே படித்தது, அதில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டி, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் லெசனுக்கு வாங்க. நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு 5 தடவை எழுதி பாருங்கள். சோம்பேறித்தனம் படாமல் நீங்கள் 2 தடவை எழுதினா போதும், ஒரு தடவை எழுதினா போதும்னு நினைக்காம ஒரு 2 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு 3rd டைம் எழுதுங்க. நீங்களே கரெக்ட் பண்ணுங்கள். தப்பாக இருக்கா திரும்ப எழுதுங்க. கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் பார்க்காம அந்த ஈக்குவேஷன்ஸை எழுதுகிற வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி எழுதி பாருங்கள். இட் வில் ஹெல்ப் யூ அ லாட் இன் த எக்ஸாமினேஷன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒரு லெசனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணணும். இது இல்லாமல் இன்றைக்கி 2 கொஷின் பேப்பர் 16th அன்னைக்கு யூ ஹாவ் டு கம்ப்ளீட் 2 கொஷின் பேப்பர்ஸ், ஃபுல் போர்ஷன் கொஷின் பேப்பர்ஸ். அடுத்தது 17/3/2025 மண்டே அன்னைக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் 3 யூனிட்ஸு. யூனிட் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். யூனிட் 8 அயோனிக் ஈக்லிபிரியம், அயனி சமநிலை. யூனிட் 4 டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அதே அப்ரோச்சில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நல்ல தரவாக படிங்க, கம்ப்ளீட்டாக படிங்க. ஸோ தட் எப்படி கொஷின் பேப்பர் இருந்தாலும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக அட்டகாசமாக ஃபேஸ் பண்ணணும். அடுத்தது 18/3/2025 டியூஸ்டே அன்னைக்கு யூனிட் 14 பயோமாலிக்யூல்ஸ், உயிர் மூலக்கூறுகள். யூனிட் 9 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, மின்வேதியியல். யூனிட் 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு வேதியியல். இதில் புக் பேக் கொஷின்ஸ், இன்டர்னல் கொஷின்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஆல்ரெடி ரெட் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் தரவு பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் 2 கொஷின் பேப்பர். இந்த 2 கொஷின் பேப்பர் கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப அன்னைக்கு என்ன லெசன்ஸ் முடிச்சிங்களோ அந்த லெசன்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறப்ப அதை உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். ஸோ தேட் உங்களுடைய நீங்கள் அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் படிக்கிறது கரெக்டாக ஒழுங்காக படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 யூனிட் தான் இருக்குது. அது 19th அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது யூனிட் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, புறப்பரப்பு வேதியியல். யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வில் வேதியியல். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியான சாப்டர் தான், பட் நிறைய ஃபுல்லாக படிக்கணும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் இருக்கும். 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், அதில் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் நிறைய பாலிமர்ஸ் இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது, கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், ஃபுட் ஆடிட்டிவ்ஸ், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தரோவாக படிக்கணும். இந்த பாலிமர்ஸோட ஸ்ட்ரக்சர், ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் கம்பல்சரி எழுதி பார்க்கணும். ஸோ 19th ஆஃப்டர்நூனோட நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கணும். 20th அன்னைக்கு ஃபுல் டே இருக்கும், கம்ப்ளீட் ரிவிஷன். நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போடாமல் விட்டுருந்தீங்க, டெரிவேஷன் போடாமல் விட்டுருந்தீங்க, இல்லை டயக்ராம் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக எழுதி பார்த்துருங்க. அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். தேங்க்யூ.